மார்னிங் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட ஒரு பர்சன் இருக்காங்க. அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனை ஆரம்ப காலகட்டத்துல இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனாப்பா அப்படின்னு பல கேள்விகள் பேசியிருப்பாங்க. ஆனா இதுவும் ஒரு ப்ரொஃபஷன், அதுவும் இந்த காலகட்டத்துல ஹை ப்ரொஃபஷனா ஹை பேயிங் ஜாபா வந்து மாத்திருக்காங்க இவரை மாதிரி ஆட்கள்னாலதான் அப்படின்னு சொல்லணும். சென்னையோட டாப் 10 ஆஸ் ஸ்டைலிஸ்டா வந்து இருக்கக்கூடிய இவர் கண்டிப்பா இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ணும்போது பார்க்காதவங்க இருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ட்ரெண்டா இருக்காரு. ஆஸ் ஸ்டைலிஸ்ட் கார்த்திக் வித் அஸ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கா. ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஆக்சுவலி வந்து உங்களோட லுக் இஸ் வேகா இருக்கு எப்பவுமே. இது இன்னைக்கு நேத்துன்னு இல்ல, எனக்கு சின்ன வயசுல இருந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்படியா? ஸோ ட்ரெஸ்ஸிங்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து மேகசின்ல இருந்து காஸ்டியூம் எப்படி போடணும் அந்த டைம்ல தான் நான் இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்லாம் பார்த்து அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ நான் 90s கிட். ஸோ அப்போ யூடியூப் அதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டர் வந்தான். அதுக்கு முன்னாடி வந்து மேகசின் இந்த மாதிரி, அப்புறம் படத்துல பார்த்து இந்த மாதிரிலாம் காஸ்டியூம் டிசைன் பண்ண நானே ஸ்டார்ட் பண்ணேன். அதுதான் இது வரைக்கும் டிராவல் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து க்ரூம் ஆயிட்டே இருந்திருக்கீங்க. நீங்க வந்து ஆக்சுவலி சொல்லணும்னா, நீங்க மேகசின்ஸ் பார்த்தெல்லாம் நீங்க க்ரூம் ஆகுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ஒரு பக்கம் நீங்க வந்து மிஸ்டர் தமிழ்நாடு 2022 அப்படின்றது பல பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்படி இருந்து இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது? ஆக்சுவலா வந்து நான் வந்து என்னோட பிசிக் வந்து ரொம்ப லீன், ஜெனட்டிக்காவே நான் ரொம்ப லீன். எனக்கு வந்து எப்படி வந்து என்னோட மசில்ஸை பில்ட் பண்ணணும் அதெல்லாம் அப்போ தெரியல. பட் வீட்லேயும் அதை கைட் பண்ணல. நானே தான் ஒரு ஜிம்முக்கு போயிட்டு ஜாயின் பண்ணேன். எங்கள் அம்மா கிட்ட, அம்மா இந்த மாதிரி ஃபீஸ் இவ்வளோ பே பண்ணணும், ஸோ என்னை ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் ஜிம் ஜாயின் பண்ண ஆரம்பித்தேன். 7th ஸ்டாண்டர்டா? ஆமாம். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நானே தான் ஜாயின் பண்ணி அப்போ கொஞ்சம் முட்டை, கொஞ்சம் சிக்கன், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு டயட். அப்போ எக் சாப்பிட்டா தானே பெரிய ப்ரோட்டீன், அதுதான் அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். பட் எப்போனா ஒரு வாட்டி காம்படிஷன் பண்ணணும்னு இருந்தேன். ஆனா அது வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணது. இந்த இண்டஸ்ட்ரியில வரும்போது தான் நான் அதை கம்ப்ளீட்டே பண்ணேன். பட் அந்த மொமெண்ட் எப்படி இருந்திருக்கும்? பிகாஸ் வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்ட் பண்ணது, இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா? அது ஒரு பெரிய ட்ரீமாவே இருந்தது. அது ஒரு பெரிய சைக்கிள். ஏன்னா ஒரு வாட்டியும் நான் வந்து பில் பண்ணுவேன், எப்படின்னா பண்ணிடலாம் சம்வேர் எதுனா ஃபேமிலி சிச்சுவேஷன். ஏன்னா அது வந்து ஒரு காஸ்ட்லியஸான ஸ்போர்ட்ஸ். ஸோ அதுக்கு கொஞ்சம் ரொம்பவே காசு தேவை. அதை பில் பண்ணுறதுக்கு நிறைய விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே காசு தேவை. அதில் எது எடுத்தாலும், சப்ளிமெண்ட் எடுத்தாலும் சரி, அடுத்தடுத்து என்ன பண்ணாலும் அதுக்கு நம்மளுக்கு காசு தேவை. ஸோ அப்போ வந்து ஃபேமிலி சிச்சுவேஷன் பேக்கப் எதுவும் இல்லை. சரி, அம்மா கிட்ட எல்லா டைமும் வந்து போய் நிற்க முடியாதுல்ல. ஸோ அதனால எனக்குன்னு ஒரு பிடிச்ச வேலை கிடைச்சிது. அதில் வந்து சேலரியை வச்சு அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது என் ஒய்ஃப். என்ன வொர்க் பண்ணீங்க அந்த டைம்ல? அப்போ நான் இந்த இண்டஸ்ட்ரியில தான் இருந்தேன், சலூன்ல தான் இருந்தேன். சி, மார்னிங் ஜிம், நைட்டு ஜிம், நடுவில் சலூன். 7 மீல்ஸ் இருக்கும். அந்த 7 மீல்ஸும் ஒய்ஃப் அண்ட் மதர் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எனக்கு கிடைக்கிற கேப்லாம் அப்பப்போ என்னோட மீலை நான் ஃபினிஷ் பண்ணிட்டு, லைக் ஹேர் வாஷ் பண்ணும் போது யாரையா ஃப்ரெண்டை வந்து கொஞ்சம் ஹேர் வாஷ் பண்ணுங்க கிளைண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்ல போயிட்டு நான் ஒரு மீல் சாப்பிட்றது. இந்த மாதிரி தான் இந்த 7 மீலும் என்னால் முடிக்க முடியும். லஞ்சுக்குன்னு ஒரு டைம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணாதான் முடியும். ஓகே. பட் ஸ்டில் அந்த சலூன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், ஏன்னா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ஒரு ப்ரொஃபஷனை வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே யாரும் இது ஒரு பார்பர் ஒர்க் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி, இப்போ வந்து ஹை பேயிங் ஜாப்ல ஒன் ஆஃப் த ஜாப் வந்து இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ் அப்படின்னு இருக்கும் போது இந்த ப்ரொஃபஷன் அப்படியே பார்க்குற விதமே மாறி இருக்கு. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க ஆரம்ப கட்டத்துல இருந்து? இது நான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல பார்பர்னு, நான் வந்து பேங்க் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? நான் நியூ காலேஜில் கம்ப்ளீட் பண்ணேன். வித் 80% பாஸ் அவுட் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லார் வீட்லையும் இதுதானே இருக்கும், படித்த வேலைக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை அந்த மாதிரி. ஸோ எங்கள் அம்மாவும் அதுதான் ஆசைப்பட்டாங்க. அது மூலிமா நான் பேங்க் எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் பண்ணி பேங்க் ஒர்க்கும் நான் பண்ணேன். HDFCல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
ஸோ சம்வேர் வந்து எனக்கு ஏதோ லேக் அடிக்கிற மாதிரியே இருந்தது. என்னடா இது ஃபார்மலில் போட்டுட்டு ஒரே இடத்துல உட்காந்து வேலை செஞ்சிருது. இதில் வேற காலர்ஸாக இருந்த ஓகே, ரொம்ப கஷ்டம். லைஃப் இன்சூரன்ஸு, கிரெடிட் கார்டு, அது இதுன்னு பேசி என்னால் முடியல. எனக்கு அது வரவே வராது. ஸோ ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நான் போனது. ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னடா பண்ணலாம்னு அப்படி இருந்தது. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. ஓகேவா, அதில் ரைட்டோட லிக்மெண்ட் டேர் ஆயிடுச்சு. ரைட் லெக்கோட லிக்மெண்ட் டேர் ஆயிடுச்சு. அப்போதான் ரொம்ப யோசிச்சேன், நம்மளுக்கு என்னதான் வரும், என்ன பண்ண முடியும் நம்மளால. இப்போ எனக்கு அந்த வேலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இதை போய் நான் எப்படி எங்கள் வீட்டில் நான் சொல்வேன், இது எப்படி நான் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவேன். எனக்கு ஒரு டைனமோலே இருந்தேன், இதெல்லாம் வருமா, ஒர்க் அவுட் ஆகுமா. ஆனால் நான் ஃபஸ்ட்டு இந்த பேங்க் ஒர்க்குக்கு முன்னாடி நான் முடித்த கையோட ஒரு சலூனில் தான் மேனேஜராக போனேன். ஒரு சலூன் அவுட்லெட்ல மேனேஜரா போனேன். அதேதான். அதுவும் என்னோட ஃப்ரெண்டு ஹேர் ஸ்டைலிஸ்ட், அவன் தான் அந்த ஜாப் வாங்கி கொடுத்தான். அதுல வந்து மேனேஜரா போயிருந்தேன். அதுவுமே வந்து உலகமே தெரியாம இருந்தேன். ஆனா அப்பவே நான் பார்ப்பேன், ஸ்டைலிஷ்ல வந்து ஒரு ராப்போவா இருக்காங்களே, பெருசாம நான் ஸ்டைலிஷாவே ஆயிருக்கலாமே. ஆனா அந்த ஹார்ட் ஃபார்ம் எனக்குலாம் வருமா வராதா, அவ்வளவு பொறுமை எனக்கு இருக்கானே எனக்கு தெரியாது. ஸோ இது இப்படியே டிராவல் ஆகி அந்த ஆக்சிடென்ட்ல போயிட்டு ஆனது. அப்போதான் நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். சரி, நம்ம ஏன் வந்து ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில கத்துக்கினது தான் இது. நீங்க அழகா சொன்னீங்க ஹார்ட் ஃபார்ம் அப்படின்னு. இந்த ப்ரொஃபஷன் வந்து அந்த ஒரு கேட்டகரியில கொண்டு வராங்களா அப்படின்றதே ஒரு டவுட்டான ஒரு விஷயம் தான். ஆனா வந்து நிறைய பேருக்கு வந்து என்னன்னா, ஏர் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு தனி ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். பட் ஸ்டில் நிறைய பேர் இன்செக்யூரிட்டிஸோட வருவாங்க. எனக்கு இந்த இது இருக்கனால எனக்கு இப்படிலாம் பேசியிருக்காங்க, எனக்கு இப்படிலாம் வந்து இருந்திருக்கு, எனக்கு ஏதாவது பண்ணுங்களேன், என்னை ஏதாவது பண்ணி விட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் என்ன, அதுல ரொம்ப உங்களை டச் பண்ண ஒரு விஷயம் தான் என்ன? அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. எனக்கு நிறைய முடி இருக்கவே உண்மை எனக்கு தெரியல. ஸோ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளவு க்ரோத் இருக்கு, உங்களுக்கு எப்படி இவ்வளவு க்ரோத் இருக்குன்ட்டு. ஸோ அது பர்சனலா எனக்கு தெரியாது. எப்பவுமே நான் வந்து ஒரு நாளும் நான் நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னா, எல்லாரோட கிளைண்ட்டையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணேன்னா, அவங்க ஃபேஸில் அந்த ஸ்மைலை பார்த்தேன்னா, அப்போதான் எனக்கு ஒரு நிம்மதியான தூக்கமே இருக்கும். அது வரைக்கும் இன்கேஸ் எதுனா ஒரு கிளைண்ட் அவங்க ஃபேஸை ஒரு லைட்டாக சுழிச்சா கூட இல்லை, ஏன் எதுக்குன்னு எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். டேரெக்டாக போய் கேட்டுடுவேன், நீங்கள் ஹாப்பியா இல்லை வேற எதனா மாற்றணுமா அப்படின்ட்டு. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் தயங்குவாங்க. ஆனால் என்னால் அவங்களோட ஐ கான்டாக்ட் வச்சே, த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கான்டாக்ட் வச்சே என்னால் சில டைம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது மாதிரி நிறைய பேரை நான் அதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன கேட்டீங்க, லைக் அந்த இன்செக்யூரிட்டிஸ் பற்றி ஷேர் பண்ணி ரொம்ப டச் பண்ண ஒரு விஷயம் வந்து இருக்கா? நிறைய பேர் அவங்கள டவுனாக ஃபீல் பண்ணிட்டு சலூனுக்கு வருவாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா, இது எனக்கு வருமா அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு ஒன்று இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் அவங்க இமேஜை ஒரு ஹேர் கட்டோட இமேஜை பார்த்துட்டு இதே மாதிரி எனக்கு வருமானு கேட்குறாங்கல்ல. நான் அவங்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அதை எப்படி இன்ஹான்ஸ் பண்ணணும், அதை எப்படிலாம் மாற்றணும்னு சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஓகேங்களா, நான் நிறைய வாட்டி அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், இதை காட்டாதீங்க, இதோட நான் பெட்டரா பண்றேன், உங்களுக்குன்னு ஒன்று இருக்கு, அதை நான் பெட்டரா பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சேர்லையும் ஒரு ஸ்டைலும் நான் சேஞ்ச் பண்ணும்போது அதை பண்ணேன். அது நீங்க பண்ணி காட்டிட்டோன்னே அவங்க ஃபேஸ் எப்படி இருக்கும், அதாவது அவங்க ஃபேஸே டோட்டலா பா இதை நான் எதிர்பார்க்கல கார்த்திக், கண்டிப்பா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, நான் நினைச்சது ஒண்ணு, அது நடந்தது ஒண்ணு, அண்ட் இது ரொம்ப எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அறியாமலே அவங்க ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டு அவங்க மிரரையே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சந்தோஷமே எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அன்னைக்கு ஃபுல்லா நான் சாப்பிடாம இருப்பேன். இது பார்க்கும்போது போதும்டா, இது போதும்டான்னு இருக்கும் எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் யாருக்கு வந்து ஸ்டைல் பண்ணீங்க ஆக்சுவலி? இது நான் சொல்லி ஆகணும், மொத்த ஃபேமிலிக்குமே நான் பண்ணியிருக்கேன். வீட்டுல இருக்க எல்லாருக்குமே என்னோட ஒரு ப்ராக்டிஸ் செஷனே அப்படிதான் ஆரம்பிச்சது. ஒரு ஹேர் கட்டை ஒரு ஹாஃப் டே பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஹேர் கட்டை ஹாஃப் டே பண்ணியிருக்கேன். யாருக்கு பண்ணீங்க? யார் மாட்டினா அன்னைக்கு? எங்க அக்கா பையனுக்கு. அக்கா பையன் மாட்டிட்டாங்க. ஓகே. அது இன்ன வரைக்கும் அவன் எனக்கு சொல்லி காட்டுவான், நீ என்னதான் பெரிய ஆளானாலும் உன்னோட ஹேர் கட்டை நான் மறக்கவே மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பான் அவன். எப்பவுமே அதை யோசிச்சுட்டே இருப்பேன் நான். வீட்டுல வந்து என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்றப்ப? எல்லாரும் வீட்லயும் அதை ஒத்துப்பாங்களான்னு தெரியல. ஆனா எப்பவுமே எங்க வீட்டுல வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் எது பண்ணாலும் உனக்கு ஓகேனா நீ பண்ணுடா, உனக்கு ஓகேனா நீ பண்ணுடான்ட்டு. இப்போ அந்த சிச்சுவேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப
ஒரு குரூஷியலாக இருந்தது. என்னடா சொல்கிற, திரும்பி எல்லாத்தையும் விட்டுட்டு நீ திரும்பி ஃபஸ்ட் ஆரம்பிக்க போறியா அப்படின்னு இருந்தது. இதுதான்மா என்னோட லாஸ்ட் சான்ஸு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, இதில் நான் பெட்டராக மாற்றி காட்டுவேன், எனக்கு என்னவோ இது தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எங்கள் அம்மா வந்து ஒரு 1 lakh கொடுத்தாங்க. எதுக்குன்னா, எதுனா ஒரு பெரிய அகாடமியில் போய் லேர்ன் பண்ணிக்கோ, கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் தேடினேன். அந்த அகாடமியும் நான் போய் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தேன். சம்வேர் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீங்கள் என்ன தான் போயிட்டு 1 lakh கொடுத்து லேர்ன் பண்ணாலும் நீங்கள் வெளியே வரும்போது நீங்கள் ஒரு 0வாக தான் இருப்பீங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் எப்பவுமே இருக்கணும். அண்ட் நீங்கள் முடித்த உடனே ஒரு சலூன் போகும்போது அந்த சலூனில் வாக்கிங்ஸ் இருக்கணும், அது மூலிமா தான் உங்களால் ப்ராக்டிஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே இது ஒர்க் அவுட் ஆகாது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அகாடமியில் போய் நான் லேர்ன் பண்ணேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து 6 மாதம் கோர்ஸோ 7 மாதம் கோர்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் 2.5 months. அவ்வளோதான். கற்றுக்க முடியாது. நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளை கொண்டு போவோம் அடுத்த லெவலுக்கு. ஓகே, 2.5 monthsல நம்ம யார் நினச்சாலும் எதுவுமே கற்றுக்க முடியாது. பட் ஆனால் பேஸை தெரிஞ்சிக்க முடியும். அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ். இதுதான் என்னோட பெரிய ஃபேமிலி வந்து இதுக்கு தான் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. எல்லாரையும் ஒரு நாளும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். ஓகே, வந்து அழகா சொன்னீங்க, இந்த 2.5 மாசத்துலலாம் யாரும் கத்துக்க முடியாது, ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்ல தான் அப்படின்றது. ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்களா வந்து ஒரு ஸ்டைல் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது நீங்களே ஒரு பேர் வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதுக்காக நான் ஸ்டெடியா அந்த ஸ்டைலை கிரியேட் பண்றதுக்கு நான் ஒரு கேப்பபிளானு நான் நிறைய வாட்டி என்னையே செக் பண்ணிப்பேன். இது நான் பண்றேன்னு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் தான் பண்றேனான்னு யோசிப்பேன். ஏன்னா அவ்வளோ பொறுமை எனக்கு இல்லை, சுத்தமா இல்லை. ஆனால் இந்த ஒர்க் எனக்கு நிறைய பொறுமையை சொல்லி கொடுத்தது. நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஒரு 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 ப்ரொஃபஷனலிசம் எல்லாம் சொல்கிறீங்களா பார்பர்ன்ட்டு, இது வந்து நான் அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. இன்ன வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, நீ ஆடா இது அப்படின்னா, இந்த வேலை தான் என்ன நீயான்னு பார்க்க வச்சது இந்த ஒர்க். அண்டு என்ன கேட்டீங்க? உங்களோட ஓன் ஸ்டைல், நீங்களா கிரியேட் பண்ண ஸ்டைலுக்கு ஏதாவது நேம் அந்த மாதிரி வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். கண்டிப்பாக வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு வந்து என்னோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது பதில் சொல்லும். ஸோ என்னோட கீவேர்ட் சிக்னேச்சர் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து டப்புன்னு ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு கட்டோட பேர் சொன்னோன்னா அது ஒரு கேட்சியாகவும் இருக்கணும், அது வந்து இயல்பாக புரியணும் இது என்ன அப்படின்ட்டு. ஸோ நிறைய கட்டு இருக்குல்ல, இந்த பட்டர்ஃப்ளை கட்டு, லேயர் கட்டு, புல் கட்டு, இந்த மாதிரிலாம் வந்து. ஸோ நம்ம எதனா ஒரு கட்டு கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு சும்மா ஒரு ஸ்டைலிஸ்ட்டு ஒரு ஃப்ரேமே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. ஃப்ரேம் இல்லாதவங்க பேர் வச்சா கூட அதை கேப்சராக இருக்காது. ஏன்னா அதை பார்க்கணும், பீப்புள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். இவன் என்ன பண்ணுறான், இவன் எப்படிலாம் மாற்றுறான் ஸ்டைலில். ஒரே ஹேர் ஸ்டைல் நிறைய பேர் பண்ணிகிட்டே இருந்தாலும் அது அவங்க புரியாது. ஸோ இந்த கீவேர்ட் சிக்னேச்சர் நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, என்னோட பேர் கொண்டு என்னோட சிக்னேச்சர் ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த ஒரு ஸ்டைலில் வந்து ஒரே ஹேர்கட்டில் 4 ஸ்டைல் பண்ணலாம். ஒரு ஹேர்கட்டில் 4 ஸ்டைல். ஆமாம். எப்படி அது? ஸோ லேயர், பேங்க்ஸ், விஸ்பி பேங்க்ஸ், கொரியன் பேங்க்ஸ் மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆல் அபவுட் நம்ம செட் பண்ணுறது விதம். அதை நான் உங்களுக்கு டீச்சும் பண்ணுவேன். இது இப்படி தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் இப்படி போகும்போது ஒரு மெஸ்ஸி பன் போட்டுட்டு முன்னாடி பேங்க்ஸ் ஓப்பன் பண்ணலாம். அது கொரியன் பேங்க்ஸாகவும் இருக்கும். அந்த பேங்க்ஸ் அவங்கள ஃபேஸை கவுண்டரிங் பண்ணும். ஸோ சில பேர் சபியாக இருக்கும் போது அந்த ஃபேஸை வந்து அவங்க ஃபேஸை கவர் பண்ணும்போது, கவுண்டரிங் பண்ணும்போது கொஞ்சம் அவங்க சபி ஃபேஸ் வந்து லீனாக தெரியும். ஸோ மோஸ்ட்டாக இந்த கொரியன் பீப்புள் பண்ணுவாங்க. ஹேர் ஸ்டைல் மட்டும் இல்லை, ஒரு க்ரூமிங் செஷனுமே வந்து பண்ணிடுவீங்க. இது எல்லாமே அது சம்மந்தப்பட்டது தானே. மேக்கப்பில் மட்டும் தான் கவுண்டரிங் இருக்குது அப்படிலாம் இல்லை. அதனால தான் பேங்க்ஸ் இருக்குது, கர்டன் பேங்க்ஸ் இருக்குது, கொரியன் பேங்க்ஸ்ன்னு நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி தான் நம்ம ஃபேஸை வந்து இப்போ ஹேர்கட்லாம் இமேஜை வச்சு, அதாவது ஒரு ரெஃபரல் பிக்சரை வச்சு ஒரு ஹேர்கட்டை கிரியேட் பண்ணுறது விஷயமே இல்லை. எல்லாரும் அந்த ஒரு விஷயத்துல ஒரு மித்துல இருக்காங்க. அது இல்லை கான்செப்ட். நம்ம ஹேர்லைனை பார்க்கணும், நம்ம டெக்ஸ்சரை பார்க்கணும், இது நம்மளுக்கு செட் ஆகுதா நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணணும். அவங்க பிளைண்டா எடுத்துட்டு வரும்போது நான் யோசிப்பேன், ஏன் அவங்க எதுவும் யோசிக்கல. நான் இப்போ இன்கேஸ் நானே இருக்கேன்னா என்னோட ஸ்கின் டோனை வச்சுதான் நான் ஒரு ஹேர்கட் கூட காட்டுவேன். ஏன்னா இப்போ நீங்க பாக்குறீங்க, இப்போ வால்பேப்பர்ல இருக்கிறது இல்ல ரெஃபரல் பிக்சர்ல இருக்கிறது எல்லாருமே இல்ல
ரொம்ப ஒரு ஃபாரினர் பிக்சரு, ஒரு பிரைட்டா இருக்கிறவங்களது இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. நம்ம டோன்ல இருக்கவங்களுக்கு அது செட் ஆகுமான்னு தெரியாது. அந்த மாதிரி பார்க்கணும். அது கலருக்கு ரொம்ப மெயினா இருக்கும். ஓகே. இப்போ நம்ம ஒரு ஃபாரினர் பிக்சர் எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபேரா ரொம்ப ஃபேரா இருக்கிறவங்கள அவங்க வந்து ரொம்ப ஒரு ஹைலைட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹைலைட்ஸ் வந்து ரொம்ப குளோபலா இருக்கும். இது வந்து நம்மளுக்கு செட் ஆகுமான்னு தெரியாதுல்ல அவங்களுக்கு. அவங்க டைரக்டா கொண்டு வரும்போது அதோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நான் 1/2 hourல இருந்து 20 minutes கொடுப்பேன். ஓகே. இது வேண்டாம் அப்படின்றது. இது வேண்டான்றதோட இது ஏன் அவங்களுக்கு வேணாம்னு சொல்லணும். ஓகே. இந்த மாதிரி நிறைய விஷயம் இதை நான் நிறைய பேச ஆரம்பிக்கும் போது தான் இவ்வளோ எனக்கே தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அது வந்து அதை அவங்களாலேயும் அக்செப்ட் பண்ண முடியுது. எடுத்த உடனே ஒருத்தங்க காட்டும் போது இது உங்களுக்கு செட் ஆகாதுங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அவங்க ஹர்ட்டா இருக்கும்ல. ஸோ அது ஏன் செட் ஆகாதுன்னு நான் சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதுதான் அவங்களுக்கு புரியும். அப்பதான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதோட நம்ம பெட்டரா அவங்களுக்கு செட் ஆகுற மாதிரி பண்ணும்போது தான் அந்த வாவ் ஃபேக்டர் அவங்க பேசி பார்ப்பாங்க. எல்லாருக்கும் அந்த வாவ் ஃபேக்டர் பாக்குறதுல தான் உங்களோட அந்த எக்ஸைட்மெண்ட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு போதைங்க. அந்த வாவ் ஃபேக்டர் பார்க்கறது எனக்கு ரொம்ப போதை. அது என் ஒய்ஃபுக்கே தெரியும். ஒரு நாள் நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு நாளும் நான் வந்து என்னோட ஷிஃப்ட் 9 o'clock முடியும். ஆனால் என்னோட கிளைண்ட்ஸ்க்காக டில் 11, 12 இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக நான் வீட்டுக்கே போவேன். எந்த டைமும் ஃபேஸை சுழிச்சதே இல்லை. ஆனால் நான் வீட்டுக்கு போகும்போது என் ஃபேஸ் வந்து ரொம்ப சேடாகவோ இல்லை ஒரு மாதிரி டல்லாகவோ அப்படி இருந்ததுன்னா அப்போது ஏதோ ஒரு மெஸ்அப் ஆகிருக்கு, அதுவும் கிளைண்ட் கூட தான் அப்படின்னு அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். அதை வந்து நான் கோத்ரூ பண்ணுறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும், ஒரு நைட் எடுக்கும். அதனால நான் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். எந்த கிளைண்ட்டும் வந்து அவங்க ஒரு அன்ஹாப்பியாக போயிடக்கூடாது, நம்ம சேரை விட்டு அந்த விஷயத்துல ரொம்ப கான்சியஸாக இருக்க அப்போ அதுக்கு என்ன பண்ணும், நம்ம இன்னும் டீட்டெயிலிங் கொடுக்கணும், ஒர்க்கில் இன்னும் டீட்டெயிலிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நான் என் மைண்ட்லேயே கோத்ரூ பண்ணிட்டு இருப்பேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஒரு ஹேர் ஸ்டைலை கேட்டு நிறைய பேர் வராங்க அப்படின்ற அந்த ஒரு சிக்னேச்சர் ஆர் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஹேர் ஸ்டைல்லாம் என்ன சொல்லுங்க? இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ஃபீமேல், அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து இயர்லி ஒன்ஸ் வருவாங்க. ஆஸ்திரேலியாவில் எனக்கு தெரியாது, அவங்க எனக்கே தெரியாமல் அவங்க எங்ககிட்ட தான் வந்திருக்காங்க. ஆனால் என்ன கேட்டு வரல. ஓகே. 3வது வாட்டி தான் என்ன கேட்டு வந்திருக்காங்க. இதை நான் லாஸ்ட்டாக என்னோட ஃபோட்டோ ஆல்பம்ல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது நானே அவங்களுக்கு 4 வாட்டி பண்ணியிருக்கேன்ட்டு. அதுதான் ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் கொரியன் பேங்க்ஸ். அதை கேட்டு லிட்ரலி ஒரு 200லேருந்து 300 பேர் வந்திருப்பாங்க. ஓகே. நான் போய் சொல்ல, உண்மையாக அது நடந்தது. ஓகே. அப்போ வந்து அந்த ஹேர் கட் வந்து ரொம்ப பீக்ல இருந்தது. அந்த என்னோட இன்ஸ்டா பேஜ்ல ரொம்ப பீக்ல இருந்தது. எங்கெங்க இருந்தோ வந்தாங்க. ஆஸ்திரேலியால இருந்து அவங்க எப்பவுமே வருவாங்க இயர்லி ஒன்ஸ். இந்த வருஷம் அவங்களை எதிர்பார்த்தேன், வரல. ஆனா அவங்களுக்கு அந்த ஹிட் ஆனோட அவங்க தேங்க் பண்ணேன். உங்களாலதான் இந்த ரீச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேங்க் பண்ணேன். அத்தவாட்டி எப்போ வருவீங்க, உங்களுக்காக ஒரு புது ஹேர் கட் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நான். பட் ஸ்டில் இன்ஸ்டால வந்து உங்களோட பேஜஸ் வந்து நானே நிறைய தடவை ரேண்டமா ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களை ஃபாலோ பண்ணணும்லாம் நீடே இல்லைன்னு நினைக்கிறேன். ரேண்டமா ஸ்க்ரோல் பண்ணும்போதே வந்து யுவர் வீடியோஸ் வில் கம். அப்படி இருக்கும்போது ஸ்கிப் பண்ண தோணாது, உட்காந்து பார்ப்போம் பொறுமையா. ஸோ அந்த ஒரு பொறுமை வந்து நீங்க வீடியோஸ்ல தாண்டி நீங்க சொல்லும் போது தான் தெரியுது எனக்கு பொறுமை ரொம்ப வளர்ந்துருக்குங்க அப்படின்னு. எவ்வளோ பொறுமையை ஃபேஸ் பண்ணீங்க ஆக்சுவலி? ஏன்னா தலையில கை வச்சோடனே நிறைய பேருக்கு தூக்கம் வந்துடும், ஹேர் கட் பண்ணும் போது என்னென்னமோ நடக்கும். ஸோ அப்பெல்லாம் அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? அந்த நீங்க இன்ஸ்டால பாக்குறது, நீங்க ஸ்க்ரோல் பண்றது, இதெல்லாம் நீங்க என்னை பத்தி பாக்கணும்னு சொல்லும்போது உண்மையா நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அப்போதான் தெரியுது நான் இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்தது, இந்த அளவுக்கு அது ரிசல்ட் வந்திருக்கேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஜிம் டைம்லேருந்து, அதாவது நான் ஸ்கூல் டைம்லேருந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துப்பேன். அண்டு ஜிம்முக்கு நான் ஜாயின் பண்ண ஆரம்பித்த அப்புறம் ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பேன். ஸோ இந்த டைம் நான் ஜிம் போகணும், இந்த டைம்லேருந்து நான் வரணும், இது இன்டேக் எடுக்கணும்ன்ட்டு. சம்வேர் நான் அந்த காம்படிஷன்லாம் பண்ணி இன்னொரு காம்படிஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும் போது எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, பயங்கரமான இன்ஜுரி ஆயிடுச்சு ஸ்பைனில். இந்த வாட்டி ஸ்பைனில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸ்பைனில் ஆகவே என்னால் ஜிம் பக்கம் போக முடியல. ஆனால் அந்த ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, காம்படிஷனுக்கு 2 மாதம் முன்னாடி இது நடந்தது. 2வது வாட்டி நான் வந்து மிஸ்டர் தமிழ்நாடு நான் பண்ணது ஃபஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்ரெசிவாக பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இன்ஜுரி ஆயிடுச்சு. அந்த டாக்டரும் என்னோட கிளைண்ட் தான். அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணு, உன்னோட ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டை உன் ஒர்க்கில் காட்டு, அது உன்னை கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னார்.
நான் டாக்டர் இப்படி சொல்கிறீங்க, நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட நான் ஜிம்மில் போய் தான் உட்காருவேன். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் டீம் இருக்குது. அது ஒரு நல்ல வைபான டீம். ஓகேங்களா, எந்த விதத்துலையும் என்னை டைவர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நான் சோர்ந்து போய் உட்காந்துட்டேன்னா கூட, வாடா நான் ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம கேலப் பண்ணலாம், வா நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே பேசிட்டு சிரிச்சுட்டு நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எதாக இருந்தாலும் அங்கே போய் நான் மறந்துடுவேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அது ஸ்டாப் ஆகும்போது அந்த டைமில் எழுந்து பழக்கம். சரி டாக்டர் சொல்லிட்டாரு முடியாதுன்னு சொல்லிட்டு, சரி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரெஸ்ட் தேவை. நான் ஸ்பைனில் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா நீங்கள் உட்காரவும் முடியாது, நிற்கவும் முடியாது, நீங்கள் ஒரு ரெஸ்ட்டில் தான் இருக்கணும், ஃப்ளாட் ஸ்லீப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் பண்ணேன், சரி கொஞ்ச நாள் நம்ம மொத்த வரையும் ஒர்க்கில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நான் தான் எடிட் பண்ணுவேன். உங்கள் வீடியோஸ் எல்லாம்? ஆமாம், இன்ன வரைக்கும் நான் தான் எடிட் பண்ணுவேன். இதுக்காக பொறுமை வேணுமே ரொம்ப. இதுக்காக எவ்ரி மார்னிங் 6:30 நான் எழுந்துப்பேன் எடிட் பண்ணுறதுக்காகவே. ஓகேங்களா, எழுந்தேன்னா ஸோ பாப்பாலாம் இருக்கும், அதுக்கு முன்னாடியே வந்து நான் எழுந்து சோஃபாவில் உட்காந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நைட்டே எல்லாத்தையும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இந்த பாட்டு இதெல்லாம் வந்து காலையில் தான் யோசிக்க தோணும். சரி இந்த வீடியோக்கு வந்து இந்த சாங் போடலாம் அப்படின்ட்டு இப்படி தான் ஒன்று ஒன்றா வந்து நான் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து நான் ஒரு விஷயம் வந்து எனக்கு வேணான்னா அதை நான் திரும்பி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இது இன்னும் பெட்டராக எப்படி பண்ணலாம். எனக்கு வந்து அது 10 மணிக்கு தான் நான் போஸ்ட் போடுவேன். என்னோட டைமிங் வந்து 10 o'clock. அது வரைக்கும் நான் வந்து என்ன சொல்றது, 6 மணிலேருந்து நான் வந்து காம்ப்ரமைஸே ஆகிக்க மாட்டேன். இது பெட்டரா இருக்கா, என் ஒய்ஃபை எடுத்து பாருக்குல, இது நல்லா இருக்கா பாரு, இது போடலாமா. அவன் ஒண்ணு சொல்லுவா, இந்த பாட்டு போடலாம், இல்ல நானே சொல்லிக்கிறேன் இந்த பாட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி அப்படிதான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா சீரியஸா சொல்றேன், அது ஒரு பெரிய கமிட்மெண்ட் மாதிரி நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பா. ஏன்னா நான் எதனாலையும் அதை நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். எதனாலையும் ஸ்கிப் பண்ணதே இல்லை, யோசிச்சது கூட இல்லை அதை பத்தி. ஏன்னா அதுதானே என்னை இவ்வளவு தூரம் கூட்டு வந்து விட்டுருக்கு. எல்லாரும் வந்து எதுக்காக இந்த போஸ்ட் போடுறாங்க, அவங்க ஒரு டைம் பாஸ்க்காக சில ஒரு கன்சர்ன் வச்சிருப்பாங்கல்ல. பட் ஆனா என்னை வந்து இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல கூட்டு வந்து விட்டது. நான் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சோம் அதை கரெக்டான பாத்துல போய் அதை ப்ரொஜெக்ட் பண்ணிச்சா. அதனால எனக்கு அதுல எதனா டவுன் ஆனாலும் சரி, அப் ஆனாலும் சரி, அதே மாதிரிதான் என் மைண்டும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. இல்ல இதுல எதனா தப்பா ஆயிடுச்சா, இதுல எதனா சேஞ்ச் பண்ணுமா, சரண் இது என்னன்னு பாரு, இது எதனா மாத்தணும்னா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே நாங்க யோசிச்சுட்டே இருப்போம். இப்ப வந்து நிறைய பேசிட்டீங்க, உங்ககிட்ட ஒரு குவிக் ரேபிட் ஃபயர் திஸ் ஆர் தட் மாதிரி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள்.